ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டாக்ஸிக் படத்துலேருந்து இன்னும் ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த கிளிம்ஸ் ஃபுல்லாக ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தாலும் பட் நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் இருக்குது. இதில் நயன்தாரா அவர்களும் ஒரு செம்மையான கேரக்டரில் நடிக்கிறாங்க. அண்ட் அவங்க ஆக்ஷன் சீன்ஸும் பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில். இப்போ நிறைய ஃபீமேல் லீட் கேரக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் வைக்கணும். ஏன்னா எப்பவும் போல் லவ் பண்ணுறது அண்ட் குடும்பத்தில் இருக்கிறது இப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் வச்சு எடுத்தால் தான் நிறைய ரசிகர்களும் சினிமா பார்க்க அவ்வளோ ஆர்வம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சீன்ஸ் எல்லாம் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்து ட்ரெண்ட் பண்ணாலும் பட் இதுல ஓவரா ரொமான்டிக் சீன்லாம் வருது. அண்ட் நிறைய பேருக்கு அது முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துல ஏன் இவ்வளவு வச்சிருக்காங்க, அதுக்கே இது ஒரு ஃபீமேல் டைரக்டர் தான், அவங்களே இப்படி ஒரு சீன்ஸ் எல்லாம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துல நயன்தாரா அவர்களும் நிறைய ரொமான்டிக் சீன் வச்சிருப்பாங்களா, அண்ட் அவங்களுக்காக இந்த ரொமான்டிக் சீன்லாம் எடுத்திருப்பாங்களா, இதுல நயன்தாரா எப்படி நடிக்க ஒத்துந்திருப்பாங்க இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி விக்னேஷ் சிவன் நிறைய கண்டிஷன் போட்டதா ஒரு நியூஸ் வந்தப்ப நான் எந்த ஒரு கண்டிஷனும் போடல, அவங்களுக்கு பிடிச்ச கதையில அவங்க நடிக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய படங்கள் நடிக்கணும்ன்றதான் சம விருப்பமே. அந்த விருப்பப்படி அவங்களுக்கு பிடிச்ச கதையில ஃபீமேல் லீட் ரோல மட்டும்தான் நடிக்கணும்னா அதே போல நடிக்க நான் எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துட்டேன், அவங்கள கண்ட்ரோல் பண்ற உரிமை எனக்கு கிடையாது. அதனால இந்த மாதிரி ரூமர் நியூஸ்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த படத்துல ஏகப்பட்ட ரொமான்டிக் சீன்லாம் இருக்கு. அதுல நயன்தாரா நடிச்சிருந்தாங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும், நீங்க அதை எப்படி ஏத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இப்போ விக்னேஷ் சிவனை கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் சீக்கிரமே அது விக்னேஷ் சிவன் அக்செப்ட் பண்ணிட்டு நிறைய கொஸ்டினுக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. இந்த படத்துக்காக பேன் இண்டியா ஃபேன்ஸை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாக்ஸிக் படத்துலேருந்து வந்த இந்த டீசர்ல இருந்த நிறைய ரொமான்டிக் சீன்ல பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.